ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பசங்களோட ஹைஜெனிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பசங்க ஹைஜெனிக்காக இருக்கணும், எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது, ஃபீவர் வரக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஃபீடிங் பாட்டில், வாங்குகிற பால் பாட்டில் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி சுடு தண்ணி நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் காய வச்சு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எந்த வித இன்ஃபெக்ஷனும் வராது, பசங்களுக்கும் எந்த ஃபீவரும் இல்லாமல் நல்லா இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபீடிங் பாட்டில் நிப்பிள் டாக்டர் சொல்லுவாங்க 2 மந்த்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது அதுக்குள்ளேயே ஒரு 15 நாளுக்குள்ளேயே வழன்னு பால் படிஞ்ச போல் ஆகிடும். நான் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் பசங்களுக்கு பால் கொடுப்பேன். என்னுடைய ஃபீடிங் பாட்டிலில் நிப்பிள் அப்படி தான் ஆகும். நான் என்னுடைய பசங்களுக்கு 15 டேஸ் ஒன்ஸ் மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் நிப்பிள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிவிடுவேன். நம்ம இந்த மாதிரி நிப்பிள் சேஞ்ச் பண்ணி பால் பாட்டில் நல்லா வாஷ் பண்ணி கொதிக்க வச்சு பசங்களுக்கு கொடுக்கறதுனால எந்தவித இன்ஃபெக்ஷனும் வராது. மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருந்தால் பசங்களுக்கு ஃபீவர், டயரியா அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வாஷ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாமே நம்ம 5 இயர்ஸ்க்கு தனியாக தான் வாஷ் பண்ணணும். நம்ம ட்ரெஸ் கூட வாஷ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வாஷ் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் வரையும் அவங்க வளர்கிற வரையுமே நம்ம டெட்டால் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஃபெக்ஷன் எந்த அலர்ஜிக் ரியாக்ஷனுமே வராமல் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு யூஸ் பண்ணுற எந்த திங்ஸாக இருந்தாலுமே ஒரே பிராண்டாக யூஸ் பண்ணணும். பவுடர், சோப்பு, ஷாம்பு, எந்த ஆயில் எதுவாக இருந்தாலுமே ஒரே பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எந்த அலர்ஜிக்குமே இல்லாமல் நல்லா இருப்பாங்க ஹெல்த்தியாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஹேர் வாஷ், நெயில் கேர் எல்லாமே கொடுத்துடணும். இந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஹைஜெனிக்காக இருப்பாங்க. எந்தவித ஃபீவர், இன்ஃபெக்ஷன் எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. நான் என்னுடைய பசங்க பிறந்ததுலேருந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு